ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட புது சேனல். நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முருகரோட பக்தர். ஸோ ஃபஸ்ட்டு சென்டிமெண்டலாக முருகரோட ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து சஷ்டி இல்லை, நாங்கள் வந்து டியூஸ்டே ஆனாலே நாங்கள் முருகன் கோயிலுக்கு போவோம். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சிறுவாபுரி. உங்களோட நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை பற்றி. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குது நான் சொல்கிறேன். அது எங்கே இருக்குன்னா ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் இருக்குது. அதை தாண்டி போகணும். சிறுவாபுரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாலசுப்ரமணிய கோயில் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம். அங்கே எல்லாருக்குமே தெரியும் 6 வாரம் கம்பல்சரி போகணும் அப்படி சொல்லிட்டு. நாங்களுமே 6 வாரம் போனோம். 6 வாரம் போயிட்டு வெற்றிகரமாக போயிட்டு சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அதே வழியில் ஆண்டார்குப்பை கோயில்னு ஒன்று இருக்குது. எங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நியர்பை தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். அந்த கோயிலில் சிறுவாபுரி மாதிரி தான். அங்கே நீங்கள் என்ன நினச்சி வேணாலும் அங்கே நான் கண்டிப்பாக அது நிறைவேறும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கோயிலுமே நம்ம சிறுவாபுரி மாதிரி தான். ரொம்ப வில்லேஜ்குள்ளே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் லொக்கேஷன் நல்லாயிருக்கும், மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்களுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே.